அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்றங்களில் 2329 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது மாவட்டம் வாரியாக வெளியிட்டுள்ளனர். உங்களுடைய மாவட்டத்தில் என்ன பணியிடத்திற்கு எத்தனை காலியிடங்கள் உள்ளன என்பதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்னுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல், அதாவது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த பேஜில் வந்துடுவீங்க. ஸோ அதன் பிறகு முதல்ல இருக்கக்கூடிய லிங்க் நோட்டிஃபிகேஷன் 97 இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதன் பிறகு உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்னை கொடுக்குறேன். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துடும். ஸோ அதே போல் உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுமே ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிரைவர் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. காபிஸ்ட் அட்டண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 115 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் கம் மசால்ச்சி, வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, வாட்டர்மேன், மசால்ச்சி, வாட்டர் உமன், ஸோ 52 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினர், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 14 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அதனுடைய பிடிஎஃப், அதாவது அதனுடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய ஸோ தமிழ் அப்படிங்கிற இந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்த மாதம், அதாவது மே 27ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும், ஸோ தேர்வு முறை எப்படிலாம் இருக்கும் என்ற முழு தகவலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தினுடைய அறிவிப்பு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றிய முழு தகவலையும் பார்க்க முடியும். ஸோ அறிவிப்பு தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க, ஏப்ரல் 28. ஸோ கடைசி தேதி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா மே 27ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 113 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. காபிஸ்ட் அட்டண்டருக்கு 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது 15,700லிருந்து 58,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்க்கும்போது மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியினர், அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள். ஸோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் 37 கொடுத்துருக்காங்க. ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருடைய இஸ்லாமியர்கள். ஸோ இந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 34 வயது அதிகபட்ச வயதாக கொடுத்துருக்காங்க. மற்றவர்களுக்கு 32 வயது அதிகபட்ச வயதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வயது வரம்பு, ஸோ அதில் தளர்வுகளாம் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு, ஸோ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் அந்த இதுவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வயது வரம்பு தளர்வுகள். தேவைப்படும் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா காபிஸ்ட் அட்டண்டர் நகல் பிரிவு உதவியாளருக்கு இந்த தேதி அன்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஸோ அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு இந்த 2 போஸ்டிங்கான தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ முன்னுரிமை பார்க்கும்போது மற்ற அனைத்து சமமாக இருக்கும்போது ஓட்டுநர் உரிமம் பெற்று இருப்பவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் முன்னுரிமை கொடுப்பாங்க. தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், மற்றவர்கள். ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும். சரிங்களா, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 500 ரூபாய். ஸோ காபிஸ்ட் அட்டண்டருக்கும் அப்ளை பண்ணால் அதுக்கும் அதுக்கு தனியாக 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியினர், ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. கட்டண சலுகை அந்த விவரங்களும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க.
பணி அளிக்கப்படும் இடம், பணியினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் இன்னுமே கிளியராக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஸோ விரைவாக வந்து இந்த வீடியோ கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ தேர்வின் தன்மை, எழுத்து தேர்வு எப்படி நடக்கும்? ஸோ தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னா எழுத்து தேர்வு இருக்கும், செய்முறை தேர்வு இருக்கும், வாய்மொழி தேர்வு இருக்கும். ஸோ எழுத்து தேர்வில் அப்ஜெக்டிவ் டைப்பாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். செய்முறை தேர்வில் வந்து 70 மதிப்பெண் கொடுப்பாங்க. வாய்மொழி தேர்வுக்கு 30 மதிப்பெண். ஸோ இந்த அடிப்படையில் வந்து மொத்தமாக 200 மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடைபெறும். எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி என 2 பகுதிகளாக இருக்கும். பார்ட் ஏல வந்து பொது தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பொது தமிழ்ல இருந்து 50 மார்க், 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 50 வினாக்களுக்கு 50 மதிப்பெண் என மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ 2 மணி நேரம் தேர்வு நடைபெறும். பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பொது எழுத்து தேர்வில் பொது ஆங்கிலம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். ஸோ பாடத்திட்டம் பார்க்கும்போது பொது தமிழுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பொது ஆங்கிலம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாட புத்தகத்தை படிக்கிறதா இருக்கும். பொது அறிவு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்கள் கையாளுதல், பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு, பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள். ஸோ இந்த சிலபஸ், இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு இல்லையா? ஸோ சேம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது, ஸோ தேர்வில் எப்படி ரொம்ப எளிமையான முறையில் தேர்ச்சி அடைவது, தேர்வுக்கு என்னவெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முழுவதும் அடுத்தடுத்த வீடியோக்களாக நம்ம சேனலில் கட்டாயம் கொடுக்கப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலே ரொம்பவே ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மதிப்பெண் எடுக்கணும், ஸோ அது போலலாம் கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே போல் எழுத்து தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 100 மதிப்பெண்ணில் நடைபெறும். செய்முறை தேர்வுக்கு வந்து 70 மதிப்பெண் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து குறைந்தபட்சம் 28 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ், அதாவது செய்முறை தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் அடுத்த இதுக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ தற்போது சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். வாய்மொழி தேர்வுக்கு வந்து 30 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெரிவு பட்டியல். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை எது பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். தேர்வு நடைபெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் பகுதிகளில் வந்து அந்த எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே கூட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிய இன்னுமே கிளியரான ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்வில் ரொம்ப எளிமையாகவே பாஸ் பண்ணலாம். ஸோ அதற்கான வழிமுறைகள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சேனலில் கட்டாயம் கொடுக்கப்படும்.